வந்துச்சு. ஆனாலும் தன்னுடைய வாயை அவர் என்ன பண்ணல, அவர் திறக்கல. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வசனம் சொல்லுது, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டை போல. அப்போ இரண்டாவது ஒரு சிச்சுவேஷன், அவர் வாயை திறக்காத சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அடிக்கப்படும்படி ஒரு ஆடு கொண்டு போகிறது போல போகும்போது அவர் என்ன பண்ணலன்னா வாயை அவர் திறக்கல. இப்போ நீங்க இந்த கசாப்பு கடைக்கு ஆடுகள் எல்லாம் கொண்டு போவாங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இந்த கசாப்பு கடைக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஏற்கனவே ஒரு ஆட்டை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இன்னும் 10-15 ஆடுகள் அங்க இருக்கும். இந்த ஆடு இதுக்கு எந்த விதத்தில் அது சென்ஸ் பண்ணுமோ தெரியாது. அங்க இருக்கிற ஆடு தூங்கிட்டோ, இல்லை அங்க இருக்கிற ஆடு ஒரு ஆடை இன்னொரு ஆடு இடிச்சிட்டோ அப்படி இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது. அந்த கூண்டுக்குள்ள அடைச்சு தன்னை இந்த மாதிரி கசாப்பு கடைக்கு கொண்டு போறாங்கன்னு தெரிஞ்சது. எப்படி தெரியுமோ தெரியல, அந்த கசாப்பு கடைக்குள்ள போனா ஆடெல்லாம் என்ன பண்ணும்னா கத்திட்டே இருக்கும், ரொம்ப கத்திட்டே இருக்கும். அதே போல நீங்க நிறைய பேர் கோழி கடைக்கு போயிருப்பீங்க. இந்த கோழி சாதாரணமா பாத்தீங்கன்னா, அந்த கோழியை வளர்த்துற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, அந்த கோழியை பிடிச்சா கூட பெருசா சத்தம் போடாது. ஆனா அதை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு கறிக்கடையில கொண்டு இறக்கி, அந்த கறிக்கடையில எந்த அசைவு வந்தாலும் அந்த கோழி என்ன பண்ணும்னா அது ஒரு மாதிரி சத்தம் போடும், தன்னை அடிக்க கொண்டு போறாங்க. ஆனா ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற போது, ஃபர்ஸ்ட் அவர் நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது அவர் வாய் திறவாதிருந்தார். நம்பர் 2, இரண்டாவது அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற போது ஆண்டவர் வாய் திறவாதிருந்தார்.